ஹாய் எல்லாம் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டண்ட் பைக்கி. இன்னைக்கு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க முடியும், எதை நோக்கி போனால் ஜெயிக்கலாம், நம்ம எதை மைண்டில் ஏற்றிக்கினா ஜெயிக்கலாம், என்ன ட்ரை பண்ணால் ஜெயிக்கலாம். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன்னா, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை லவ் பண்ணால் ஜெயிக்கலாம். அதுக்குன்னே பொண்ணை லவ் பண்ணுற போகிறீங்க. ஸோ பொண்ணை லவ் பண்ணாலும் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும், ஆனால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு சில பேருக்கு டிபெண்ட், சில பேருக்கு எப்படியோ, சில பேருக்கு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணால் ஜெயிப்பாங்க, சில பேர் பொண்ணை லவ் பண்ணால் தோப்பாங்க. நம்மள மாதிரி ஆளுக்குன்னா லவ்வே இந்த கல்யாணம் தள்ளி வச்சுட்டு அப்புறம் லைஃப்பில் ஜெயிச்சுட்டு அப்புறமா அது பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்மகிட்ட எதுவுமே இல்லாமல் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன்னா வந்து இப்போ எப்படின்னா ஒரு லவ் வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணு வந்து நமக்கு வேணும்னா அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு காசு வேணும். காசே இல்லாமல் அந்த பொண்ணு செலவு பண்ணாமல் ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் லவ் பண்ணால் அந்த பொண்ணை ஒன்று விட்டு போயிடும், லைஃப் ஒன்று விட்டு போயிடும். ஸோ அதனால் என்ன சொல்லுவார்னா, லைஃப்பை லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பிடிச்ச பொண்ணையோ இல்லை பையனோ யாரோ லவ் பண்ணலாம், சட்டம் வந்துச்சு, பையனை கூட லவ் பண்ணலாம், என்ன பண்ணலாம். ஸோ வந்து எப்படி லைஃப்பில் ஜெயிக்கலான்னு ஜெயிச்சவங்கள்ட்ட போய் கேட்போங்க. ப்ரோ ஜெயிச்சவங்கள்ட்ட கேட்கலான்னு தான் இப்படி வந்து தம்பி ஜெயிச்சவங்கள்ட்ட கேட்கலான்னு வந்தோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்த்தா பாக்ஸிங் கப்பில் வந்து நீ வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்க. லைஃப்பில் எப்படி ஜெயிச்ச, நீ என்ன பண்ணி ஜெயிச்ச? சரி இப்போ வந்து இப்போ வயசுனா இப்போ எனக்கு 27 23 என்ன பண்ணியிருந்த? 23 பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன இப்போ 23க்கும் 27க்கும் என்ன லைஃப் மாறி இருக்கு? 23 அறிவு எப்படி இருந்தார்? ஆக்சுவலாக நான் 2014 பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பாக்ஸிங் எனக்கு ஆக்சுவலாக ஃபைட்னாலே எனக்கு ரொம்ப க்ரேஸு. அந்த க்ரேஸ்லேருந்து சரி அதை எப்படி டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நான் ஒருத்தர் மூலிமா பாக்ஸிங் உள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ எனக்கு அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், அதுலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு பாக்ஸிங் பண்ணு. அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி பாக்ஸிங்கில் ஒரு ஸ்டேட் பிளேயர் ஆகிறேன். டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்லேருந்து ஸ்டேட் பிளேயர்லேருந்து நேஷனல் பிளேயர் வரைக்கும் ஆகிறேன். ஸோ 2021-23 ஃபுல் பீக்கில் இருக்கும், பாக்ஸிங்கில் ஒரு ஃபுல் பீக்கில் இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து நான் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன். எனக்கு வந்து இப்போ இருக்கிற நாலேஜ் வந்து அப்போ கிடையாது. எனக்கு பாக்ஸிங் வந்து இவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி ஃபுட்டு நான் சாப்பிட்ணும், இவ்வளோ ரெக்கவரி எடுக்கணும், அது எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. கஷ்டப்படா ஜெயிச்சுட்டு தான் சொன்னாங்க நம்மளுக்கு. நம்ம காலைல இங்கேருந்து மெரினா பீச் வரைக்கும் ஓடுறது, பசங்க வரைக்கும் ஓடுறது, தென் ஈவினிங் கஷ்டப்பட்டு பண்ணேன், இஷ்டப்பட்டு பண்ணியா? கஷ்டப்பட்டு பண்ணு. ஓ, கஷ்டப்பட்டு பண்ணால் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் சொல்றியா? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு போயினே இருக்க. சில பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த லவ் அந்த எங்கேயாச்சும் மைண்டு கொஞ்சம் தேவையில்லாம போதைக்கு இல்லை ஒரு சண்டைக்கு அப்படிலாம் போகும். இல்லை அந்த வயசில் 23 வயசில் கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகுவாங்க. நீ எப்படி அது தொடர்ந்து எதுவுமே கண்டுக்காமல் உள்ளே வந்த? எல்லாருக்குமே லைஃப்ல அது வரும், வராம ஒருத்தங்க கூட அதை வந்து கிராஸ் பண்ணி வர முடியாது. அதை நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்கன்றது தான் அது முக்கியம். எல்லாத்தையும் ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை, அடிக்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? அதுக்கு நான் எல்லாமே பண்ணேன்னு கேட்டா இல்லை, நான் ஒரு நாலேஜா உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி இருக்கணும். தொட்டுக்கிறது தப்பு இல்லை, அதுன்னு சொல்லி பிரியாணி மாதிரி எடுத்து சாப்பிட்டா தப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ இந்த கஷ்டப்பட்டு போயிட்டே இருந்தல, எப்போ நீ வின் பண்ண உன் வாழ்க்கையிலப்பா, நான் வின் பண்ணப்பா, நீ சந்தோஷமா இருப்பா, இவ்வளோ கஷ்டப்படுறது கட்சிதுப்பா, எப்போ பண்ண? 2020 மறக்க முடியாத நாள். நான் வந்து ஒரு ஸ்டேட் பிளேயர் ஆகிட்டேன். நேஷனல் பிளேயர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். சப் ஜூனியர் என்ன போயாச்சு, என்னடா இன்னும் சீனியர் ஸ்டேட் போக முடியலையே, சீனியர் நேஷனல்ஸ் போக முடியலையே, சீனியர் நேஷனல்ஸ் யூனிவர்சிட்டி போக முடியலன்னு சொல்லிட்டு 2 வருஷம் யூனிவர்சிட்டி போச்சு. எல்லாம் கொரோனாலே போயிடுச்சு. அது எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்தை உண்டாகிடுச்சு. அந்த மேட்ச் வின் பண்ணுன்றதுக்காக நான் செகண்ட் டிகிரி போட்டு நான் வின் பண்ணேன். படிப்பும் செஞ்சிருந்தேன், இது செஞ்சுட்டு இருந்தேன். கஷ்டம் இல்லை ப்ரோ? கஷ்டம் தான். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோன்னா காலேஜில் நிறைய வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸ்கூலில் பண்ணுற மெடல் வந்து காலேஜுக்கு ஹெல்ப் பண்ணும், காலேஜில் பண்ணுற மெடல் வந்து வேலைக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் எஸ்ஐக்கு படிச்சுட்டு இருக்கேன், ரயில்வேஸ் ஜாப் எழுதிட்டு இருக்கேன். அதே மாதிரி காலேஜில் வந்து உங்களுக்கு ஓடி தருவாங்க. ஒரு 8 மணிக்கு போயிட்டு உங்களுக்கு 8 மணிக்கு காலேஜ், உங்களுக்கு 10 மணிக்கு காலேஜ். அந்த மாதிரி டைம் புஷ்அப்ஸ். இப்போ வந்து உன்ன மாதிரி தம்பிங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உன்னோட பெரியவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஜெயிக்கவே முடியலையே அவங்க நினைக்கிறவங்க எதுக்காக அப்படி நினைக்கிறாங்க, என்ன சொன்னால் மாறுவாங்க, என்ன சொல்லுவேன் அவங்களுக்கு? உங்களுக்கான ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அதில் கடினமாக உழையுங்க. சரிங்களா? கண்டிப்பாக அதில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் ஆக முடியும். ஏன்னா எனக்கு பிடிச்ச கேம் வந்து பாக்ஸிங். அந்த பாக்ஸிங் மூலிமா நான் என்ன பண்ணேன், என்னோட ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு நேஷனல் பிளேயர் ஆனேன், ஒரு இந்தியா கேம்ப் வரைக்கும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். தென் வேறு என்ன பண்ண முடியும் என்னால்? எனக்கு ஒரு என்னால் அதுக்கு மேலே என்னால் வந்து எனக்கு பாடியில் நிறைய இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு பாக்ஸிங் தெரியும். அந்த பாக்ஸிங்கில் நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு நல்லா படிக்க தெரியும், நீங்கள் படிச்சு என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி ஐபிஎஸ் நீங்கள் படித்து அப்படி போயிடலாம். இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ் மூலிமா எனக்கு ஒரு கேம் தெரியும்னா அந்த ஸ்போர்ட்ஸில் இப்போ நான் ஒரு கோச் ஆகிருக்கேன். கோச்சாக எனக்கு அதில் நான் வந்து மணி லேர்ன் பண்ணுறேன். தென் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை நான் ரெடி பண்ணுறேன், அவங்களுக்கு எஃபர்ட் போடுறேன். அது மூலிமா எனக்கு பேர் கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக நான் பெஸ்ட் கோச் அவார்டு வாங்கினேன்.
நம்ம ஒரு துறையை லவ் பண்ணா நம்ம எதிர்பார்க்காத நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ப்ரோ இப்போ அவங்க எப்படி லவ் பண்ணா அவங்க ஜெயிக்க முடியும்? இப்போ வந்து இப்போ என்கிட்ட சொன்னா இப்போ எனக்கு தெரியும் ப்ரோ, நான் வந்து உண்மையாக உழைச்சா லவ் பண்ணா ஆக முடியும் எனக்கு நம்புறாத. சில பேர் நம்ம நம்பவே மாட்டாங்க, தோல்வியே பார்த்துருப்பாங்களே. அவங்க வெற்றி பார்க்க ஒரு வார்த்தை என்ன சொல்லுவேன்? தோல்வி தான் முதல் படி வெற்றிக்கு. அதை பார்த்துட்டே இருங்க, ரசிச்சுட்டே இருங்க, தென் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்குமா? கண்டிப்பா. தோத்தா ஜெயிக்க முடியும், ஜெயிச்சா திருப்பி தோக்க முடியும், ட்ரை பண்ணிட்டே இருங்க. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒன்று போனால் ஒன்று கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தோல்வி தான் நாளைக்கு வெற்றி, இன்னைக்கு வெற்றினா நாளைக்கு தோல்வி. ஸோ எதுவுமே எதிர்பாராம வாழுங்க, உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ, நீ ஜெயிச்சுனே இருக்கும் ப்ரோ, அதான் ப்ரோ ஆசை. ஸோ அடுத்தது நம்ம ஒருத்தர் சந்திப்போம் மக்களே. பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஒரு தம்பியை சந்திப்போம். ஒரு தம்பி வா, கேஷுவலாக வராராம். கேஷுவலாக சொன்னேன். இப்போ வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணால் ஜெயிக்கலாம்? எந்த விஷயத்தையும் லவ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணால் ஜெயிக்கலாம். இப்போ நீ லைஃப்பில் ஏதாச்சும் ஜெயிச்சிருக்கியா? இல்லை ப்ரோ, ஜெயிக்கணும்னு ஆசை தான். அதுக்கேற்ற ஒர்க் தான் அதுவும் பண்ணிகிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். என்ன கண்டிப்பாக ஒரு நாள் முடியும் ஜெயிப்பேன். இப்போ மற்றவங்களுக்கு ஜெயிக்கணும்னா என்ன பண்ண ஜெயிக்கலாம் சொல்கிறேன்? கஷ்டப்படணும். அந்த இப்போ எப்படி சொல்கிறது, சொல்லு கஷ்டப்பட்டு இப்போ ஒரு ஜெயிக்கணும்னா அந்த பொருள் நம்ம லவ் பண்ணி அதுக்கேற்ற எஃபெக்ட் பண்ணணும். எஃபெக்ட் போட்டால் ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. கஷ்டம் என்ன தம்பி சொல்கிறேன்னா எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்குது, நீங்கள் நினைக்காது. தம்பி பாப்பா, இப்போ தம்பிக்கு பர்த்டேவா, இனிய பிறந்தால் வாழ்த்துக்கள். ஸோ கூடியான மணக்கோட தியா சொல்லு, லைஃப்பில் ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்? ஜெயிச்சிருக்கியா வாழ்க்கையில்? ஜெயிச்சிருக்கேன், ஆனால் பெருசாக ஜெயிச்சிருக்கல. ஜெயிச்சிருக்கியா? நம்ம டீம் தானா? டாப்பிட்டா கேஸ் தானா? கலாய் கூடாது. பெருசா ஜெயிக்கல. நான் எதிர்பார்த்தியா? நான் விஷ் பண்ணுவேன், நான் விஷ் பண்ணுவேன், எதிர்பார்த்தியா? தெரியாது பர்த்டே இவனுக்கு நம்ம இங்கே வந்து விஷ் பண்ணேன். நான் இங்கே வந்து விஷ் பண்ணிடலாம், ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து ஜெயிச்சிருக்கியா வாழ்க்கையில? ஜெயிச்சிருக்கேன். எப்படின்னா ஜெயிச்சிருக்கேன்டா, வின் பண்ணிருக்கியா? வின் பண்ணிருக்கேன். ஆனா வந்து பெருசா வின் பண்ணதில்லை. ஆனா பெருசா வின் பண்ணலையா மக்களே? இவன் பார்த்தீங்கன்னா தொப்பை இவ்வளோ பெருசாக வச்சுட்டு எல்லாமே குண்டா இருந்தான். நம்ம டீம் தான் ஒரு மாதிரி பையன். வீடு எத்தனை இருக்குல்ல ப்ரோ? வந்து தொப்பை கிப்பா எல்லாத்தையும் வச்சுருந்தான். 6 பேக் வச்சு ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணி 6 பேக் வச்சு அதே வின் பண்ணது தான்டா. எவ்வளோ பேர் அச்சீவ்மெண்ட் தெரியுமா? எவ்வளோ பசங்களுக்கு ஆசை தெரியுமா 6 பேக் வைக்கணும்னு? அது கொஞ்சம் பெரிய வின் தான். ஆனால் அதோட பெரிய வின் வந்து என்னோட ஆசை வந்து ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணணும், அதில் உட்காந்துட்டு இருக்கணும். சரி ஓகே. இப்போ வந்து உன்ன மாதிரி பசங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? எப்படின்னா கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். இப்போ ஒரு நாள் ஜிம்க்கு வந்துட்டு ஜிம் மட்டும் இல்லடா, வாழ்க்கையில எல்லாத்துலயும் அதே தான். இப்போ படிக்கணும்னா ஒரு 2 நாள் படிப்போம், 3 நாள் படிப்போம், 4 நாள் படிப்போம். நீங்கள் ஒரு 100 நாள் தொடர்ந்து படிச்சாதான் நீங்கள் வின் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாள் இப்போ டயட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே நாள் டயட் இருந்து 2 நாள் டயட் இருந்து 3 நாள் டயட் இருந்து குவிட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தொடர்ந்து பண்ணுங்கள், நீங்கள் வின் பண்ணலாம் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா தம்பி என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஸோ எனக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து தொடர்ந்து ஃபோட்டோ போட்டேன், ஜெயித்தேன். இன்ஸ்டாகிராம் தொடர்ந்து வீடியோ போட்டேன், அதுக்கேற்ற ஜெயித்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜிம்முக்கு வந்து 6 பேக் வச்சேன், அதில் வின் பண்ணேன். தொடர்ந்து வீடியோஸ் போட்டேன், அதுக்கு ஒரு அவார்டு கிடச்சிது, அதுக்கு வின் பண்ணேன். தொடர்ந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் ஜெயிக்கலாம் சொல்கிறாப்புல. இன்னொரு தம்பிக்கிறார், எங்கே ஒரு தம்பி நான் வாழ்க்கையில் வின் பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன். எந்த விஷயத்தில்? ஃபுட்பால் மேட்ச் ஆடும்போது, கிரிக்கெட் மேட்ச், அந்த டோர்னமெண்ட்லாம். ஓகே. இப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணால் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில்? ஹார்ட் ஒர்க்கு, ப்ராக்டிஸ் இருந்தால். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் சொல்கிறாங்க. உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிக்கலாமா? கண்டிப்பாக ப்ரோ. அது எப்படி நம்புறது? அது எப்படி நம்புறதுன்னா நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து உன்ன மாதிரி பசங்க ஜெயிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, தோல்வி ஒரு மாதிரி டவுன் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னால் சொல்லுவேன்? நீ மோட்டிவாக ஒரு வார்த்தை சொல்லணும். மோட்டிவாக எல்லாம் டிசிப்ளினாக பண்ணால் ஜெயிக்கலாம் ப்ரோ. அதான் உண்மை. இவன் சொன்னது பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான் முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம ஜிம்முக்கு வரோன்னா எந்த பழக்கம் இல்லாமல் இருக்கணும். சூப்பரான ஒரு இது. சும்மா உண்மையாக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டே இருந்தால் ஜெயிக்க முடியாது. டிசிப்ளின் இருக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அது லவ் பண்ணணும். அது மட்டும் இப்போ நான் வந்து தமிழ் ஸ்கூலில் காலில் பட்டுச்சு தொட்டு கும்பிடுவேன். நிறைய பேர் அப்படி இருக்கா, எட்டி விடுவாங்க. ஆமாம் நிறைய பேர் வந்து எட்டி விடுவாங்க, தெரியலடா. இப்படி எட்டி விடுவாங்க. இவரு எட்டி விடுவாப்புல ஊர்லாம் நான் சொன்னேன். ஆனால் ஏன்னா எட்டி விட்ற கேட்குறேன். அது சொல்கிறேன், அது ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருந்து பாட்டு சொல்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஜிம்மோ இல்லை ஒரு பொருளோ ஒரு சினிமா ஒர்க்கோ இல்லை ஒரு புக்ஸோ எது இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். டிசிப்ளின் இருந்தால் மட்டும் தான். கண்டிப்பாக உண்மை, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் மக்களே. நீங்கள் பார்க்குறீங்களா, பசங்க இல்லை பெரியவங்க சின்னவங்க யார் பார்த்தாலும் ஒரு விஷயத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி லவ் பண்ணி டிசிப்ளினாக பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கொஞ்சம் பின்னாடி வா, அவங்க இடியுது. ஸோ வந்து ஜெயிக்கலாம், நான் இது நம்புகிறேன். எனக்கு நான் வின் பண்ணிடுவேன். இப்போது நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா, டெய்லி ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டுனால தான் டெய்லி ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அது நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணும்போது அது பழக்கமாயிடும். நான் என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, எதுவாக இருந்தாலும் 12 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் சேவ் பண்ணதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும். நான் ஒர்க் அவுட் போட்டு அதை சேவ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்காக ஸ்டோரி போட்டு போகிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொன்னால் ஒரு விஷயத்தை பண்ணணும், அது வியூஸ் போல யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள் என் வீடியோ 1 மில்லியன் பார்க்கலாம், அது பெரிய வீடியோ. அதுக்காக நான் எதிர்பார்த்து போட்டே இருக்கேன். 1 மில்லியன் போனால் சரி, 100K பார்த்தாலும் சரி, 100 பேர் பார்த்தாலும் சரி, நான் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் பண்ணிட்டே இருங்க. எல்லாருனாலே முடியும். ட்ரை பண்ணால் எது வேணால் சாதிக்க முடியும். நான் உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க, நானும் சாதிச்சிருக்கேன். அதனால் நம்பி சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். அப்புறம் என் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அவர் பெல் பட்டன் நம்புங்க. நிறையா வீடியோ தொடர்ந்து வந்து இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.